ஹலோ எவ்ரிவான், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஒரே ஒரு சிந்தனை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் என்று ஆசைப்படுகிறேன். வேதத்தில் ஆண்டவருடைய நாவாக ஆண்டவர் பயன்படுத்தின மோசே என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் ஒரு தடையாக நிற்க முடியவில்லை. யோசுவாவினுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும் பொழுது யோசுவாவுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் எரிகோவும் யோர்தானும் ஒரு தடையாக நிற்க முடியவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து படிக்கும் பொழுது அக்கினி ஒரு தடையாக நிற்க முடியவில்லை. பவுல், சீலா, பேதுருவின் வாழ்க்கையை குறித்து படிக்கும் பொழுது சிறைச்சாலை ஒரு தடையாய் நிற்க முடியவில்லை. தானியேலை குறித்து படிக்கும் பொழுது சிங்கத்தின் கெபி ஒரு தடையாய் நிற்க முடியவில்லை. சிங்கம் கூட ஒரு தடையாக நிற்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து படிக்கும் பொழுது மரணம் ஒரு தடையாக நிற்க முடியவில்லை. அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களுக்கும் அவர் நமக்கு தந்த திட்டங்களுக்கு நேராக பயணித்து கொண்டிருக்கிற நம்மை எந்த காரியத்தினாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பலவிதமான தடைகளோடு அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் தடைகள் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல தடைகள் இருக்கலாம், பிரச்சனை என்கிற தடைகள் இருக்கலாம், கடன் என்கிற தடைகள் இருக்கலாம், வியாதி என்கிற தடைகள் இருக்கலாம். ஏதோ ஒரு தடையின் மூலமாக இன்னும் அந்த வாக்குத்தத்தத்தையும் இன்னும் அந்த திட்டத்தினுடைய நிறைவேறுதலையும் பார்க்க முடியாம தவித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், இந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். எந்த காரியமும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்களும் திட்டங்களுடைய நிறைவேறுதலை கண்டு மகிழ கர்த்தர் கிருபையை செய்வாராக. So nothing can stop you from inheriting all the promises and the purpose that God has already prepared for you. So தைரியமாயிருங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை சுதந்திரிக்க வைப்பார். God bless you.